This video is sponsored by EduQuest course. இந்த ஆன்லைன் கோர்ஸ் எல்லாமே இதில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை இட்லி பொடி செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான மல்லாட்டை பருப்பு நான் உரித்து வச்சுருக்கிறதுனால நானே இப்போ வறுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வறுத்த மல்லாட்டை பருவா கடையில் வாங்கினாலும் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தேவையானது பாதாம், அப்புறம் முந்திரி, வால்நட்ஸு இதெல்லாம் அவங்களுடைய ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். பட் நான் குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்றதுனால தான் இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். நமக்கு இது சத்து தானே, ஸோ உங்கள்கிட்ட இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா விட்டுடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு நம்ம வறுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பொட்டுக்கடலை நம்ம லைட்டாக வறுத்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே தீயை விட்டுறாதீங்க, அப்புறம் டேஸ்ட்டே மாறிடும். பொட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் நமக்கு இன்னும் என்னென்ன பருப்பு வேணுமோ நம்ம எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய ஆப்ஷன் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தேவையான அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கருப்பு உளுந்து எடுத்து வறுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கருப்பு உளுந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாம், பட் ஆனால் கருப்பு உளுந்தில் இதை விட வெள்ளை உளுந்தை விட அதிகமான சத்து இருக்கிறதுனால நம்ம கருப்பு உளுந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இடுப்பு வலிக்கு எல்லாத்துக்குமே பெனிஃபிட்ன்றதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை எடுக்கிறோம். இதை பார்த்தீங்கன்னா லைட்டாக வறுப்பட்டதை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு என்னென்ன பொருள் வேணுமோ எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா அரிசி ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி எல்லாம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தேவையான எல்லா பருப்புமே ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது எல்லாமே நமக்கு தேவையான ப்ரோட்டீன், விட்டமின்ஸ் எல்லாமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம விட்டமின் ஃபைபர் எல்லாமே நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறோமோ அவ்வளோக்குள்ள நம்ம உடம்புல எல்லாமே கரெக்டாக எல்லா சத்தும் இருந்தால் தான் மட்டும்தான் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம எல்லாமே ஆட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த பொடி செரிமானத்தன்மை இருக்கணுன்றதுக்காக கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது லைட்டாக பொரிஞ்சதும் நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு காரத்துக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மிளகு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மிளகு குழந்தைங்களுக்குன்றதுனால நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப காரமாக தான் சாப்பிட மாட்டாங்க, ஸோ அதனால் கொஞ்சமாக மிளகு லைட்டாக வறுப்பட்டதை எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்கீரையை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நிழலில் நல்லா உலர்த்திட்டு ரெண்டாவது வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சா முடன்னு ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதை லைட்டாக வறுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் விட்டாலும் அப்படியே ஒரு மாதிரி கருகி தீஞ்சு போன மாதிரி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம முருங்கைக்கீரை மட்டும் இல்லாமல் வல்லாரைக்கீரையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி காய வச்சு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி லைட்டாக வறுத்து எடுத்து அரைச்சிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சிக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரைச்சி தனியாக ஒரு சலாடில் சலித்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு பூண்டை எடுத்து அதனுடைய ஈரத்தன்மை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வறுத்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் துவரம் பருப்பு சொன்னதான் ஃப்ரெண்ட்ஸ், துவரம் பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன், அரிசி ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்ம இது வரைக்கும் வறுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கூட காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணி வறுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அரைச்சி இந்த கீரையை மட்டும் அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்கணும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கிற எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்களாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. அப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை தோசையில் ஊற்றி பசங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.